கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனநிலை ஒன்று போல் இல்லை. சில நேரத்தில் எனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், கொண்டாட்டமாக இருக்குது, ஆர்ப்பரிக்குது. சில நேரம் அப்படியே விரக்தி ஆகிடுது. என்ன சொல்லுவே மெத்த வாங்கனே தூக்கத்தை. பிரச்சனை எங்கேயோ இருக்குது, வெளிவா. என் மனம்தான் ஒரு டைம் என்ன ஆகுது, அப்படியே உற்சாகமாக ஆர்ப்பரிக்குது. ஒரு டைம் அப்படியே சோகமாக. எவ்வளோ பெரிய பிரச்சனை ஒருத்தர் சொல்கிற சாதாரணமாக கேட்குது ஒரு டைமில். அப்படியா போனாங்களா விட்டேன், என் பொண்டாட்டி அவனை கூட பேசினாளா, சரிப்பா சந்தோஷம். சந்தோஷனே சொல்லுது ஒரு டைமில். இன்னொரு டைம் சொல்லுது எவ்வளோ வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே யோசிச்சுனுக்குது. ஐயோ இந்த ஆள் நடிக்க வந்தார், போனார், அரசியலில் வந்தார், பொண்டாட்டி இது மாதிரி விவாதத்துக்கு கேட்குறாரு, இவனு தூக்கலாமாயிடுச்சு. பாரு, பொண்டாட்டி போனாங்கன்னாங்க, என்ன ஆகலை அவனுக்கு, ஒரு பிரச்சனையுமே ஆகலை, அவனுக்கு எந்த பிரச்சனையுமே ஆகலை. இருந்து இந்த கட்சியெல்லாம் தோத்தடிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துக்கிறான். இந்த மாதிரி நிலமையில் இன்னேத்தி இந்த மாதிரி வர போடுறாள்லேன்ட்டு தூக்கம் வராமல் போயிட்டான். இப்போ மனநிலை மாறிச்சு. இப்போ என்னை ஒரு கேள்வி கேட்குறான், இப்போது இவ்வளோ ஆர்ப்பாட்டமாக சந்தோஷமாக இருந்த மனம் இப்போ எனக்கு துக்கமாயிடுச்சு. இந்த மனம் எதையோ எதிர்பார்க்குது, ஏதோ ஒன்று எதிர்பார்க்குது. எதிர்பார்த்ததெல்லாம் நடந்தால் சந்தோஷப்படுது, எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலைன்னா துக்கப்படுது. அப்படி ஒரு மனம் இருக்குது. எல்லா மனமும் ஒன்று கிடையாது. சில பேர் நடக்கலைன்னா சந்தோஷப்படுவாங்க. கடவுளே கடவுளே கடவுளே, அந்த பொண்ணு எனக்கு அமையக்கூடாது, வானா. ஏன்னா எங்கள் லவ் பண்ணுகிறான், இல்லை லவ் பண்ணுகிறான், பொண்ணு பார்க்கலாம் வருவாங்க. ஆனால் உள்ள என்ன நினச்சின்னு இருப்பாங்க, எதனா ஒரு காரணம் காமிச்சு தட்டி கழியாதா, வர இருப்பாங்க. கடவுளாக வேண்டிப்பாங்க. அந்தாலும் வானா நின்னும் பார்க்க வருவான் வீட்டுக்கு. அவன் என்ன சொல்லணா, ஏன் ஆனால் மேக்கப்பு தலையெல்லாம் வாரி இன்னும் நல்லா வரணும், மற்றவங்களெல்லாம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே என்ன நினச்சின்னு இருக்கான். இப்போ அது ஆர்ப்பரிக்குதா, உள்ளுக்குள்ளே வேறு எதனா பேசினுக்குதா. அப்போது நானே என்ன பண்ணுறேன்னா ரெட்டை வேஷம் போட்டுனுக்கிறேன். யாருக்குள்ளா அந்த ரெட்டை வேஷத்தில் ஒரு வேஷம் ஒரு மாதிரி, ஒரு வேஷம் ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ தான். அப்போ எனக்கு எப்போவுமே சந்தோஷம், உற்சாகம், கொண்டாட்டமாக இருக்கணும்னா பெரிய காரணம் நான் எதிர்பார்த்தது நடக்கலைன்னா துக்கம் வந்துடும். கரெக்டாக? எப்போ கஷ்டம், நான் என்னவோ எதிர்பார்த்தேன், அது எனக்கு நடக்கலை, அப்போ துக்கம் வருது. நான் ஏன் எதிர்பார்த்தேன்னு நான் என்ன கேட்கல, எதிர்பார்த்தது நடக்கலைன்னு துக்கப்படுறேன். நல்லதுதா இல்லையா, துக்கப்படு. ஏன்னா துக்க உணர்வு நமக்கு கொடுக்கப்பட்டுது. அதனால் என்ன பண்ணேன், துக்கம் எதிர்பார்த்தது வந்துச்சு, ஒரு ஹாப்பியாக இருக்குது, நகை உணர்வு கொடுக்கப்பட்டது. என்ன பண்ணேன், எதிர்பார்த்தது நடக்கலை, வேறு யாருக்கோ கேட்டுச்சு, விரக்தி ஆகிட்டேன். விரக்தி ஆயிரு. ஏன், இதெல்லாம் உன்னால் இருக்க முடியாது, வெளியே இருந்து ஒரு சம்பவம் நடந்தால் தான் முடியும். நீ ஏன் இப்போ துக்கப்படுனா போடுவ, உட்காந்துங்கிற. இப்போ எல்லோரும் அழுங்க, இது அழுவுறதுக்கான நேரம். என்ன பண்ணுங்க, எல்லாம் அழுகுன்னா சிரிக்கிறீங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன், அழுன்னேன். என்ன பண்ணோம், அழுணும். ஏன் அழலை, காரணங்களை உருவாக்க முடியல. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா, அழுங்கன்னு நான் சொன்ன உடனே இப்போ நம்மலாம் கண்ணை மூடுங்க, நம்மலாம் அழப்போகிறோம் அப்படின்ட்டு கண்ணை மூட சொல்லிட்டு சொன்னால் அழுவீங்க. கொஞ்ச நேரம் பாருங்கள், கண்ணை மூடிட்டு கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் செத்துட்டாங்கன்னு பாருங்கள். அவங்கெல்லாம் திரும்ப எங்கே இருப்பாங்க, பாவம் இல்லையா? அவங்களுக்கு சோறு துணியெல்லாம் யார் கொடுக்குறது, யோசித்து பாருங்களேன். பைத்தியகாரதனமாகவே இருக்கும். கொஞ்ச நேரம் யோசிச்சுனே போங்க. அதனால் பார்த்தா என்ன ஆயிருப்பீங்க, என்ன அழுவீங்க. யார் வீட்டு சாவுக்கோ போய் ஏன் அழுதிங்கன்னு நினைக்கிறீங்க, யார் வீட்டு சாவுக்கோ போய் ஏன் அழுதிங்க, உங்கள் வீட்டு சாவு நினச்சிக்கிறேன். அவன் புருஷன் சேர்த்தான்னா, என் புருஷன் சேர்த்துட்டான்னா என்ன ஆகுறது, செத்துட்டான்னா என்ன ஆகுறதுன்னு ஆயிடுது, இல்லை செத்துட்டான்னு நினச்சி ஆயிடுது, இல்லை அவன் புருஷன் சேர்த்தாலும் நம்ம புருஷனும் ஒரு நாள் சேர்த்துருவான் என் பயப்படுறது. அப்போனா காரணி வெளியே இருக்கணும். அப்போ தான் இந்த மனம் என்ன ஆகுது, ஏதோ ஒரு உணர்வுக்கு 8 உணர்வு தான். ஆனால் அதால் நம்மளால் ஸ்டிமுலேட் பண்ண முடியாது. ஆனால் வெளியே இந்த பிரச்சனைகள்லாம் இந்த கடவுள் நம்மளை என்ன பண்ணிக்கிறாருன்னா 8 விதமான உணர்ச்சியை கொடுத்துட்டு என்ன பண்ணுன்னு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண சொல்கிறாரு. எவனோ ஒருத்தன் புக்கு எழுதி இதை என்ஜாய் பண்ணி இதை என்ஜாய் பண்ணதுன்ட்டான். பிரச்சனை இங்கே தான். பிரச்சனை எங்கே, துக்கப்படக்கூடாது, அது வாழ்க்கையில் நல்லது இல்லை,
நான் பெற்ற இன்பம் பெருகை வைகன்ட்டானா, நம்ம இன்பம்னா என்ன நினச்சிங்கிறான்? எப்போ பார்த்தாலும் இருக்க முடியாது. பாம்பு வந்து கடிக்கையில் பாழுமுடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. முடியாது. சுச்சுவேஷன்லாம் யார் வெளியே சுச்சுவேஷனை கையாளுற அளவுக்கு மனம்னா ஆகுது, மாறி மாறி உணர்வுகளை கொண்டாடுது. எனக்கு என்ன புரியலன்னா, இந்த உணர்வுகள்லாம் எனக்கு சொந்தம், எனக்கிட்டேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு காரணம் தான் இதெல்லாம். இல்லைனா ஒரு நாயை போய் சிரிப்பு காட்டுறதுக்கு ஜோக் வச்சா சிரிக்கான், நாய்கிட்ட போய் ஜோக் வச்சிங்க சிரிக்கான். மனுஷங்கிட்டே சில பேர்கிட்ட ஜோக் வச்சா சிரிக்க மாட்டான். ஏன் நம்ம சொல்லணும், சொல்லிட்டு நான் ஜோக் வச்சேன் கொஞ்சம் சிரிங்கன்னு, இல்லைன்னா பண்ண மாட்டான். ஏன் அது ஒரு இம்ப்ரமேஷனாக கேட்டுன்னு இருப்பான். ரொம்ப கஷ்டம் சொல்லுவீங்க அப்படியே, நீ எனக்கு பார்த்த பொண்ணோ முக்குமொழியுமாய் இருக்கிறாள், நான் இருக்கும் பார்த்த பொண்ணோ வாயும் வயிறுமாய் இருக்கிறாள் அப்படின்னா என்னங்கன்னு கேட்பான். ஏன் அவனுக்கு வாயும் வயிறுன்னா என்னன்னே தெரியாது. ஏன் அர்த்தம் புரியலன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால சிரிக்க முடியாது. நீ பார்த்த பொண்ணு அழகாக தாமாக்கிறா, ஆனால் நான் பார்த்த பொண்ணு என்ன பண்ணுகிறா, கர்ப்பமாயிட்டுக்கிறா, ஃபக் பண்ணிட்டேன்னு சொல்லணும், அப்படித்தானே? இப்போ அம்மா என்ன ஆவாங்க, நம்மளாம் கேட்டு சிரிப்போம், அவங்க அம்மா என்ன ஆவாங்க கேட்டு, என்னடா இது ஒரே விஷயந்தான், ஒருத்தனுக்கு சிரிப்பு ஒன்றுத்துங்க உள்ள நோவு இருக்குது, எனக்கு உள்ள நோவோ இருக்குது. இதைத்தான் என் குரு என்ன சொல்லிட்டான், இன்பமற்ற யோகின்ட்டான், கடந்துட்டான். உணர்ச்சியற்று போல உணர்ச்சியை கைவசப்படுத்திட்டான். என்ன பண்ணலாம், நான் இதுக்கு நான் துக்கப்பட போகிறேன், எதுக்கு, எதுனா ஒரு சம்பவம் வரட்டும், எது வந்தாலும் சரி, லாரி டிக்கெட் ஆச்சா கூட நான் துக்கப்பட போகிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா துக்கப்படலாம். தெரியுமா, நீங்கள் முடிவு பண்ணல, உங்கள் உணர்ச்சியில் நீங்கள் எப்போவுமே கேட்கவே இல்லை. என்னடா லாரி டிக்கெட் அச்சா எப்பரா துக்கப்படுவேன், ஐயோ நான் உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறலான்னு நினச்சினே திடீர்னு எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் ஆச்சிச்சு, எதுக்குடா இது மாதிரி பண்ணேன், வேற கடவுளை நான் சொந்த காலில் நின்று முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் வளரலான்னு பார்த்தா திடீர்னு 1 கோடி ரூபாய் லாரி டிக்கெட் அடிக்க வச்சுட்டு நீ எல்லாம் எதுக்கு இருக்கிறேன்னு கேட்கலாம் கடவுளை. தெரியுமா, கேட்பீங்க, ஏன்னா உங்களுக்கு அப்படி சொல்லித்தரவே இல்லை. என்எஸ்கே சொல்லிக்கிறாரு, பழைய சோறு பணக்காரன் சாப்பிட்ற சாப்பாடு அத்தனை என்ன தானா பழைய சோறம். ஏன் அப்போ சம்பாதிச்சதை சாப்பிட்றோம், என்ன சோறு இது, நான் எப்படி சாப்பிட்னுக்கிறேன், அப்போ அது என்ன இது ஒரு சொர்ணையான சோறு, சூடு சோறு, சொர்ண கட்ட சோறு, பழைய சோறுன்ட்டான் அந்தாள். அதுக்குன்ட்டு எல்லோரும் பழைய சோறையை சாடாமல் இருக்க முடியும். அதுக்குன்னு நம்ம போய் ஏழையாக பிறந்து பிச்சைக்காரனா இருந்து என்னை தரையில் விட, அப்புறமா நான் அங்கேருந்து ஃபஸ்ட்டு இருந்து வரேன், அதுவும் செய்ய முடியாது. கரெக்ட் தானே? எனக்கு புரியணும், இப்படியெல்லாம் சுச்சுவேஷன்லாம் என்னை வந்து அட்டாக் பண்ணணும். லோக்கல் அட்மாஸ்பியர் இதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், மாறும். இதெல்லாம் என்ன பண்ணிடுறாரு கடவுள், எனக்கு வரமாக குத்துக்கிறாரா சாபமாக குத்துக்கிறாரா? அப்படின்னா தோகமாக இருந்தால் சோகமாக என்ன, இப்போ சுகராகம் சோகம் தானே. அந்த காலத்தில் படம் சோகமான படத்தை போய் பார்த்தோன்னேங்கிறானுங்க. அந்த துலாபாரம் மாதிரி படம் ஒரு மோசமான படம், துக்கப்படுற படம் இல்லவே இல்லை. ஐயோ அந்த படத்தை நினச்சா சும்மா உட்காந்து எழுதுன்னுக்கலாம். ஏன் அவ்வளோ ஒருமை அவ்வளோ கொடுமையை காட்டுவானுங்க, அப்படி தானே? அப்போனா துக்கப்படுறதுக்கான உள்ள என்னக்குது, காட்சியை பார்த்து நம்ம என்ன ஆகுவான். இது புரிஞ்சுனா தான் கலைஞர்கள்லாம் இவ்வளோ ஜெயிச்சுங்கிறான். இந்த டான்ஸ் ஆடுறவங்க பார்த்தீங்கன்னா சோகமாக அந்த டான்ஸ் ஆடுவாங்க நினைக்கிறீங்க, அப்படி செம்ம தெம்பா காசு வாங்கிட்டு ஆண்டுக்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை, நீயும் கூட தெரிஞ்சிச்சுன்னு இருப்பேன். நான் மோசமானவன், நான் அதில் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் மேலே எனக்கு. அங்கே கதாநாயகனுக்கு ஏன்னா, ஆனால் எனக்கு தண்ணி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பொண்ணு சொல்லுவா அழாதப்பா, அவங்க நடிக்கிறாங்க, அது எனக்கு தெரியலையாம்மா, நடிக்கிற மாதிரி இன்வால்மெண்ட்டு எதில் சுச்சுவேஷனு. படம் ஏற்று கிடையாது, படம் ஏற்று கிடையாது, படம்லாம் சும்மா காட்டுறாங்க. சுச்சுவேஷன் உள்ளே இருக்குது, எல்லா விதமான சுச்சுவேஷன் எங்கே இருக்குதே, சுச்சுவேஷனே என்கிட்ட தான் இருக்குது, சுச்சம் என்கிட்ட தான் இருக்குது. சுச்சம் சில நேரத்தில் அவன் என்ன வந்து பார்ப்பா, நான் ரொம்ப சாதாரணமாக பார்த்துன்னு இருப்பேன், அழ வரல அப்படின்னு, இப்போ வரல. காலைல தோசை 3வது தோசை குதுட்டா, அதில் வர முட்டையை போட்டு மிளகு வர போட்டு குதுட்டா, தண்ணி ஊற்றுது, அழாத அழாத. அப்போ யார்கிட்ட தான் இருக்குது சூட்சமாக கயிறு, யார்கிட்ட? துக்கப்படுறத தப்பாக நினச்சிக்காது, துக்கம் வந்தால் துக்கப்படு, சோகமான போட்டெலாம் போட்டு என்ன பண்ண கேளு,
நல்லா நினச்சி அழு. என்ன இப்போ பிரச்சனை? அது ஒன்றும் தப்பு கிடையாது. கோவம் வந்தால் நல்லா கோவப்படு. என்ன பிரச்சனை? கோவப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி பாரு எப்படியெல்லாம் கோவப்படுறோம் அப்படின்னு. அப்பா, நம்மளால தான் இப்படிலாம் கோவப்பட முடியுது. கோவப்படும் போது தான் நம்ம டிக்ஷனரி ஓப்பன் ஆகி இதெல்லாம் வருது. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம்லாம் இவ்வளோ சாதாரணமாக பளிச்சுன்னு வருது. இதெல்லாம் எங்கே ஒழிஞ்சிருந்தது? பரீட்சை எழுத போகும்போது மறந்துட்டுமே. ஆனால் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வருது. மனப்பாடமாக பண்ணியிருந்தேன்னா அவளை வரவே இல்லை. ஒரு சின்ன கோவம் எவ்வளோ தூரம் தூண்டி விட்டுச்சு. எப்போவே எங்கள் மாமா ஏதோ பண்ணது, நீ செருப்பு கட்டு வெளியே போயிட்டு போனது தானடின்னு சொல்கிறியே. அவள் எத்தனையோ வாட்டி செருப்பு கட்டு போனதெல்லாம் ஞாபகம் வரலையே. கல்யாணம் 95 நடந்தது. வயசு என்ன ஆச்சு இப்போ உனக்கு? நைட்டு பிரியாணி வாங்கி செய்ய சொல்லிட்டு யாரும் வந்து சாடாமல் 3 மணிக்கு தானே வந்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு உனக்கு எப்படா தைரியம் வந்தது? வருது இல்லை? வருதா இல்லையா? அப்போ என்ன பண்ணேன்? உன் உணர்ச்சிகள் எல்லாம் என்ன பண்ணேன்? கொண்டாடு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதனால் துக்கம் வந்தால் என்ன பண்ணாத? சோகமாக இருந்தால் சோகமாக இருற. என்ன இப்போ சோகமாக அப்படி என்ன சோகமாகுது? என்ன இப்போ என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீயே சோகத்தை வரவையன் பார்க்கலாம். வந்துக்குது வந்து சோகத்தை என்ன கிடையாது. 2 நாள் தான் சோகமாக இருந்துட்டு போயேன். என்ன பிரச்சனைன்னு கேட்குறேங்க. சரி, உனக்கு அவனும் சொல்லிட்டான் சோகமாக இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும். அப்படியே முடியுமா என்ன? நம்ம ரோபோ கிடையாது. நம்ம என்ன கிடையாது? ரோபோ கிடையாது. ஏஐ தான் அப்படி இருக்கும். நம்மலாம் யார்? மனிதர்கள். கொஞ்சம் அழணும், கொஞ்சம் சிரிக்கணும், எல்லாமே இருக்கணும் நமக்கு. அதெல்லாம் இது வேணாம் அது வேணாம்லாம் என்ன பண்ணாதீங்க. அதில் வர எனக்கு வர கேள்வி வரும். எப்போவுமே என்னால் உற்சாகமாக இருக்குது. ஒரு இருறேன். இது என்ன சோகமாக தான் என்ன பிரச்சனை? திரும்ப வர முடியுமா? செதுலாங்கன்னா இது ஒரு சாக்கை வச்சு நல்லா அழ. அப்போல்லாம் நல்லா மூக்கு சிந்தி பக்கத்தில் போட்டு அழுது கட்டி போச்சு அப்படி. ஐயா எதுக்கு திரும்ப எப்போ ஒன்று சாவா? எப்போ திரும்ப இது கொண்டாட முடியும் சாவை? எப்போனா நீ நினச்சா நடக்குமா? ஒரு மனுஷன் வாழ்நாள் எத்தனை முறை சாவான்? சாவை சரியாக கொண்டாடலன்னா யார் தப்பு? திரும்ப சாக மாட்டியாப்பா, செத்துட்டியேன்னு அழ. சரி, நீங்கள் வேறு அதெல்லாம் என்ன பண்ணல. நீங்கள் எவனோ சொல்லிட்டா என்ன பண்ணாத, அயாத. வருது என்ன பண்ணுறது? வருதடா, வருது என்ன பண்ணலாம்? நீ என்ன அழாதுன்னு சொல்கிறது? அழுவு நான் என்ன? நீங்கள் ஒன்றும் பண்ணல. யாரும் மதிக்கல. நீங்கள் மதிங்கயா. அழுங்க, சிரிங்க, கோவப்படுங்க, சோகமாக இருங்க. இதெல்லாம் நல்லா தானே இருக்குது. அதுக்கெல்லாம் தான் வாழ்க்கை. அப்படியே எப்போ பார்த்தாலும் சிரிச்சுன்னு முடி சிரிக்கலாம் போட்டுனுங்கிற மாதிரியே. கக்கா வரல முக்குனாக்கா கீஞ்சிச்சு கீழே என்ன பண்ணலாம்? அங்கே போய் சிரிக்க முடியுமா? மயிறு அழ வந்தா அழ, முக்குனா முக்கி பேடுறதுல என்ன தான் பண்ணா? இல்லைங்க நைஸாக வர வைக்கணும். காலைல நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடுங்க, தேனில் விட்டு சாப்பிடுங்க, நிலக்கண்ண என்ன சாப்பிட்டாலும் முக்கி கட்டிச்சு என்ன பண்ணலாம்? அதுக்கிட்ட போய் சொல்லிடணும்ல. அவன் இங்கே மூஞ்சி கிட்ட பேசுகிறவன் செட்டி கிட்ட சொல்லிட்டு பார்த்து அதுக்கிட்ட பேசிடணும். கட்டிக்காத, வெளியே வந்துட்டு சொன்னாண்ணா. வேலை தானே முக்கியம் தானே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா உணர்ச்சி என்ன பண்ணுங்க, கொண்டாடுங்க. கோவம் வந்தா அந்த காலத்து பொம்பளைங்கெல்லாம் எனக்கு கமெண்ட் எழுதுறவங்களாம் கொண்டாடுறதுன்னு நான் நினச்சேன். சந்தோஷம். இப்படி திட்டானுங்க, சந்தோஷமாயிடுச்சா, டெலீட் பண்ணுறோம். அவ்வளோதான். என்னால் என்ன பண்ண முடியல. அதுக்கெல்லாம் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணேன். இல்லை பாவம் இவ்வளோ இன்னும் இவன் புறம்போக்கு, இவன் பைத்தியக்காரன், இவன் தலையில் பணம் வெறி பிடிச்சிட்டுக்குது, அதெல்லாம் நல்லா தானே இருக்குது. நம்ம குடும்பத்தை பிரிச்சுட்டான், இன்னமும் ஒட்டினே இருக்கிற மாதிரி. அது கணவன் மணின்னு உள்ளே விட்டாங்கன்னா வெளியே எத்ததே கிடையாது பாரு. அப்படியே ஒட்டினே தான் இருந்தாங்க. எல்லாம் தனித்தனி தானே. இதெல்லாம் நான் வர பிரிக்கணுமா என்ன? நீயே 10 100 பிரிஞ்சுட்டு இருக்கிற. ஒரு மனுஷனாகிறான்னு நினைக்கிறீங்க. இப்போ கை கட்டினு இவ்வளோ அமைதியாக இருக்கிறவன் ஜெட்டி போட்டுன்னு வருவாங்க. நான் எப்படி சொன்னேன்? புடவை கட்டின்னு வருவாங்கன்னு சொன்னால் புரியுதுன்னா, அடுத்து புடவை ஜெட்டி போட்டு புடவை கட்டலாமா இல்லையா? ஜெட்டி உள்ளே போடுற ஐட்டம், புடவை, சிம்மி, பாவாடை, வேறு ஐட்டங்கள்லாம் இருக்குது. சொல்லலாமா இல்லையா? தாவணி போட்டுன்னு வருவாங்க, பேண்ட்டு போட்டுன்னு வருவாங்கன்னு. ஏன் உள்ளே இருக்குது ஜெட்டி ஞாபகம். அது மாதிரி தப்பு கிடையாது. எந்த ஒன்றே நீ பேசு, கொண்டாடு. என்ன இப்போ பிரச்சனை? தப்பு ரைட்லாம் கிடையாது இங்கே. வாழ்க்கை அது கிடையாது. நீ சோகமாக இருந்தால் தப்புன்னு யார் சொன்னா? சோகமாக தான் இரு. இல்லை பழைய நினைப்பு, காதலி ஒருத்தி விட்டு போய்ட்டோம், சந்தோஷமாக இருக்க முடியும். நல்லா நான் அவ்வளோ அழகாக வந்து நைஸாக மெதுவாக மூவ் போயின்னு தான் லாஸ்ட்டில் அண்ணான்ட்டா. எனக்கு தானே தெரியும் என் கஷ்டம். அழகு பெண்ணின் தாயார் எல்லாம் அத்தை என்றே அத்தம் மத்தம். எங்கள் அப்பா சொல்கிறார், இது உங்கள் சித்தாடான்ட்டாரு. அப்போ அங்கே போய் சந்தோஷப்பட முடியா? அவரு முந்திக்கினாரு. அது முந்தினாரு பிந்தினாரு, அது விட்டுரு. எனக்கு என்ன ஆச்சு? புரியுதா நான் சொல்கிறேன்? இப்போ சோகப்படலாமா படக்கூடாதா?
யார் சொன்னால் உங்களை சோகமாக இருக்கக்கூடாதுன்ட்டு? கொஞ்சம் சோகமாக இருங்க. யாருன்னா சோகமாக இருந்தானா இன்னும் கொஞ்சம் சோகமாக இருங்க. கூட கொஞ்சம் சோகத்தையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கேட்டு வாங்கி. என்ன நீ சோகமாக இருக்கிறியே, உன்னால் மட்டும் சோகமாக இருக்க முடியுது, எனக்கு இருக்க முடியல, கொஞ்சம் சோகத்தை என்ன பண்ணு சொல்லி பாருங்களேன். எல்லாத்தையும் கொண்டாடணும்னு முடிவு பாருங்கள். எப்படி இருப்பீங்க? செம்ம போத. சோகம் ரொம்ப அழகு. அழுதுன்னே பேச. நான் அழுதெல்லாம் பார்க்கல. நீங்கள் இங்கே அழுதெல்லாம் நச்சு நினைக்கிறீங்களா? நச்சுன்னா என்ன? அழுகை நடிப்பா வருது, என்ன செய்யலாம்? அந்த பிள்ளைய பார்த்தா அழுகு வந்துச்சு, இப்போ பார்த்தா அழு வர நினைக்கிறீங்க. அதே மாதிரி பார்த்தோன்னே அதே மாதிரி அழுவாரான்னு பார்த்தா நான் என்ன பண்ணுறேன்? திரும்ப அதே மாதிரி கட்சி கொடுக்கலாமான்னு யோசித்தா அதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி கோவப்படுவானா? ஒருத்தன் கோவப்பட்டான் அவங்ககிட்ட, திரும்ப அது மாதிரி கோவப்படுவான் நினைக்கிறீங்க? அதனால் கோவப்படும்போது உசார கோவத்தை கவனிங்க. வா, நல்லா கோவப்படுறீங்க நீங்கள் அப்படின்னு அன்றைக்கில் கூட அப்புறமா சொல்லுங்களேன். நான் அப்படி தான் சொல்லுவேன் என் பொண்டாட்டிக்கிட்ட. இப்போ கூட நீ அண்ணா நல்லா டான்ஸு கூத்தெல்லாம் ஆடினடின்னு சொல்ல மாட்டேன், பின்னிட்டு போயிடுவான். வெக்கமாக இருக்கும் அவளுக்கு. அவள் பட்ட கோவத்துக்கு யார் வெக்கப்படுறது? அவளே. ஏன்? ஸோ கோவப்படும்போது கோவப்பட விடுங்க. உங்களுக்குள்ளே சோகம் வந்தாவோ கோவம் வந்தாலும் நீங்களும் என்ன பண்ணுங்க, வெறும் எப்போ பார்த்தாலும் இப்படியே பல்லு காமிச்சிருக்க முடியாது. அசியமாக இல்லை. கொஞ்சம் அழுங்க. எப்போ பார்த்தாலும் சிச்சு நிற்பீங்க. ஓகே, இது நாய் மாதிரி பூனை மாதிரி கட்டும். அப்புறமா சொல்லி காட்டுங்களா, அவங்களே சிரிப்பாங்க. நீ ஏன் அழும்போது நல்லா அந்த பூனை மாதிரியே இருந்தது, இந்த மியா சொன்ன மாதிரியே இருந்தது. அவ்வளோ என்ன ஆகிடும் அதுவே. புரியுது என்ன சொல்கிறேன்ட்ட? இப்போ எப்படி இருக்கலாம்? எப்போ பார்த்தாலும் அப்படி இருக்க முடியும். தூங்கி ஏந்து ஒன்று கிடக்குன்னு ஏந்து ஓடுவீங்க. நீங்கள் என்ன நாயா? நீங்கள் கொஞ்சம் தூங்கி ஏந்து ஓடுறதுக்கு நாயா? தூங்கி இருந்தால் கொஞ்சம் ரோசியாக இருக்கான். அப்படி தானே? இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு சிரிக்க முடியும் நினைக்கிறீங்க? அவன் அப்படியே அப்படின்னுவான், உடம்பை காட்டுவான், குதிப்பான் பண்ணா. அவன் முக்கம் நான் முக்கினுப்பான். அவன் முக்கம் நான் முக்க. என்ன பிரச்சனை? என்ன படம் எதுக்கு தான் பார்க்கறது? அப்படி கம்முன்னு கை கட்டின்னு கொஞ்சம் என்ன பண்ணேன், கொஞ்சம் சோகமாக இரு, கொஞ்சம் கோபமாக இரு, கொஞ்சம் என்ன பண்ணேன், படத்தெல்லாம் பார்த்து உங்கள் உணர்வுகளெல்லாம் கொட்டுங்க. அப்போ தான் உள்ள ஒன்றுமே இல்லாததாக இருக்கும். இப்படி பிளெயினாக இருப்பீங்க. ஆரம்ப கட்டத்தில் நிறைய ஆன்மீகம் தேடும்போது ஒரு புக்கு இருந்தது, ஓசோது தான். அது நிறைய பேர் ஓசோ பார்த்துட்டு பேசிங்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க. ஓசோ எனக்கு பிடிக்காது. நம்பர் 1 ஃப்ராடு கம்பெனி அவன் தான். எப்படிறான்னு கேட்டிங்கன்னா, தேடுற பொருள் தேடுறதுல இல்லைன்னா நீ வச்ச பொருள் அங்கே இல்லைன்னுவான். உங்களுக்கு அப்படியே என்னவோ சொல்லிட்ட மாதிரி இருக்கும். ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டான். அள்ளி தான். அதில் முள் இல்லாத ரோஜான ஒரு புக்கு. அதில் 40 நாள் அழு சிரின்னு இருப்பான். அதெல்லாம் சாத்தியம் நீயா நினச்சிடலாம் முடியாதுங்க. வெளியேந்து சும்மிலேட் ஆகணும். வெளியேந்து ஒன்று வரணும். சில பேர்லாம் சிரிக்க சொன்னால் கூட சிரிக்க மாட்டான். எதுக்கு சிரிக்கணும்னு கேட்பான். ஏன் நான் சிரிக்கணா அப்படின்னுவான். சரி கொஞ்சம் கோவமாச்சும் படுறான்னா, ஏன்டா எனக்கு அந்த ராத்திரி ஒருத்தர் சொல்லிட்டாரு, என்ன பண்ண மாட்டேன், உப்புனா கூட கம்முன்னு சாப்பிட சொல்லிக்கிறாங்க, கம்முனே போவான். அது மாதிரி கதையெல்லாம் இருக்குது. சில பொம்மைகள்லாம் பாவம் டென்ஷன் ஆகிடுவாங்க. இவன் ஒன்றுமே இல்லாமல் என்னடா இதுன்ட்டு இன்னே தெரியாது அவனை. அப்படியே ரோபோ மாதிரியே வந்து அப்படியே சில பேர்லாம் அந்த மாதிரி சாந்த சொருப்பி ஆகிடுவானுங்க. எங்கேயும் சாமியார் கிட்ட போயிட்டு வந்துட்டு அவன் எப்படிறான்னா ரோபோ தான். என்னங்க ஆனார்? இல்லை கறியெல்லாம் என்னங்க ஆடு மாட்டி வச்சுருந்தாங்க, குழந்தைய அறுத்து கீழே தொங்கப்பட்ட மாதிரியே இருக்குது. அப்படியே இருந்தது. நம்ம மயக்கச்சு விட்டேன். இதுக்கு முன்னாடி இல்லை வாரம் வாங்கியிருந்தேன், இப்போ தான் போய் அந்த மயக்கத்தை யார் கொடுத்தா? ஒரு சாமியார் என்ன பண்ணிக்கிறான், மாத்திரை இல்லாமல் மயக்க கொடுத்துறான்னா இல்லையா? இது நல்ல விஷயமாகுது இல்லை? சில பேர் புக்கை வச்சு மயக்கம்லாம் வரும் பார்த்துக்கிறீங்களா? அப்படியே அம்மன்லாம் வரும் பார்த்துக்கிறீங்களா? அம்மனுக்கு பொம்பளைங்களுக்கெல்லாம் எப்பவுமே வராது. அம்மன் அப்போ மட்டும் ஏன் வருது? உடுக்காச்சு ஒன்று ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அவங்க அந்த இசைக்கு. அது மாதிரி இசைஞ்சிருங்க. உங்கள் துக்கத்தை உங்கள் சோகத்தெல்லாம் என்ன பண்ணுங்க, கொண்டாடுங்க. இல்லைன்னா அது மாதிரி பாட்டெலாம் எழுத முடியும்? சோகமான பாட்டுங்களாம் நல்ல பாட்டுங்களாம் இருக்குது. நல்ல பாட்டு சொல்லுங்கள். சோகமான பாட்டு ஒன்று பிறந்ததே தப்புன்ட்டான் பாரு. யோசிச்சு பாருங்களேன். ஏன் பிறந்த நீ அம்மாண்ட போகும்போது சொல்லியிருக்கணும்ல. என்னை வந்து கேட்குறவங்க நான் குழந்தை தானே கேட்டுக்கிறேன், ஏன் பிறந்தேன்னு தெரியல உனக்கு, நீ ஆம்பளையா இருந்ததுனால தான் நான் பிறந்தேன் புறம்போக்குன்னு சொல்லுவான். சோகமாக தான் சிரிப்பாக்குதா? இது சோகப்பட்டா? இது
தமாஸ் பண்ணிக்கிறானா இல்லையா? ஏன் பிறந்தேன் பிள்ளைகிட்ட கேட்பான். இவர் எதுவுமே பண்ணாமே பிறந்தான் அவன். ஏன் பிறந்தேன் என்ன ஏன்டா கேட்குறேன் சொன்னா என்ன பண்ணுவான்? சொல்லு, சோகமான பாட்டு என்னாச்சு? மொக்கை ஆயிடுச்சு வேறு. வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. திரும்ப சொல்கிறேன், அற்ப விளையாட்டு. என்ன விளையாட்டு? ரொம்ப அப்படியே அற்பத்தனமான விளையாட்டு. எவன் இந்த உலகத்தை புரிஞ்சுன்னு சந்தோஷமாகறானோ அவனுக்கு தான் இந்த உலகம். என்னத்தான் புரிஞ்சுக்கணுன்னா, ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்ம அழுவோம், சிரிப்போம், கோவப்படுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளை இழக்காமல் இருந்தோமா, அதான் பிரச்சனை. அழுது பணத்தை தூக்காமல் இருந்தீங்கன்னா அவுட்டு. நீ அழு. அப்பாவை புதைய மாட்டேன்னு சொன்னேன்னா தான் பிரச்சனை. எரிச்சிருவேனா கூட நியாயங்குது. விட மாட்டேன், எங்கேயே வச்சுப்பேன். என்ன தான் செவல் மேலே ஒன்று போட்டு விடுறான்னு போச்சுருவானா புதிய மாட்டானா? சரி வானா விட்டுருப்பா, நாங்கள் எல்லாம் புதிக்கலாம் வானு எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஒருத்தையா 2 பேரும் புருஷன் முன்னாடியா ஏர்போர்ட்டில் அழறா, என்னை விட்டு போயிடுறியே, என்ன பண்ணுறது, நான் எப்படி தனியாக வாழ்வேன் அப்படின்னு. நான் ஓடி போய் டிக்கெட்டு கீழ்ச்சிடலாமான்னு காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். வேறு மாதிரி ஆகிட்டா ஏன் நாடகம் பண்ணுகிறா? போகும்போது அழுது அனுப்பணும் அவனு சொல்லிட்டுக்கிறான். புரியுதா? அதனால் என்ன பண்ணான், நான் ஒன்றும் பிரிஞ்சு எப்படி இருப்பான். அதை இருக்க மாட்டேன், இங்கே இருக்க வேண்டியது தானே. போய் தானே அத்தனையும் நடிப்பானா? ஆமாம் கோபால், ஆரம்பத்தில் நடிப்பா வந்து அதுவாகவே மாற்றன்ற மாதிரி. எல்லா உணர்ச்சிகளையும் கொண்டாடுங்க. எல்லா உணர்ச்சிகளையும். ரொம்ப ரொம்ப அற்புதமான விளையாட்டு. ஆனால் அதுக்குள்ள அன்பு இருக்குது. ஒரு அர்த்தம் தேடுங்க. என்ன இருக்குது? சோகத்தில் என்ன இருக்குது? அந்த நடிகனுக்காகலாம் அழுத்து இல்லை. வாழ்க்கையில் அது மாதிரி கஷ்டப்படுறவங்கள நம்ம நினச்சிப்போம். எக்மூரில் படித்தேன் நான், ஷாம் இன்ஸ்டியூட்டில் ரேடியோ டிவி மெக்கானிக். இந்த எக்மூர் ரோட்டில் வரும் பஸ்ஸு 71E. அழாத நாட்களே கிடையாது. சோறு சாப்பிடுவாங்க, கூட சேர்ந்து ஈயும் போகும் வாயில். அந்த ஓரத்தில், அந்த 71E அந்த எக்மூர் ஓரத்தில். இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த இடம்லாம். அந்த கோவம் ஓரமாக இந்த பஸ்ஸு வரும். புரியுதா? பிறருக்காக என்னவும் செய்யலாம் நீ. அதுதான் இங்கே ஆகிறேன் நான். எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால் அழுங்க, சிரிங்க, கோவப்படுங்க, எல்லாம் செய்யுங்க. எவனா சொன்னான்ட்டு அழாமல் கிராமல் வந்துட போகிறீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க. அழுதான் நல்லா இருப்பீங்க. என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சோம்பேறியாக இருங்க. அதுக்குன்னு சோம்பேறியாகவே இருந்துடாதீங்க. சிரிங்க, சிரிச்சுனே இருந்துடாதீங்க, பைத்தியன்றுவானுங்க. அவ்வளோ பிரிஸ்காக்கிறன்ற போனீங்க, அவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ்னு ஆகிடும். புரியுதா? அவ்வளோ இங்கேருந்து படியிலையா யாருன்னா குதிப்பீங்க. அவ்வளோ கை காலெலாம் இருக்குது பார்த்து. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.